சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் மட்டுமே சபரிவர்மனின் உடலை வாங்குவோம் என உறவினர்கள் தொடர்ந்து திட்டவட்டமாக கூறி வருகின்றனர். இதற்கு முன்னதாக வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் அது தோல்வியடைந்திருக்கிறது. இந்நிலையில் நாகர்கோவிலில் விசாரணை கைதி மரணமடைந்த விவகாரத்தில் குடும்பத்தினருக்கு கனிமொழி ஆறுதல் கூறியிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ், வணக்கம். நாகர்கோவில் கிளைச்சிறையில் உயிரிழந்த கைதி சபரிவர்மனின் குடும்பத்தினருக்கு தற்போது திமுக எம்பி கனிமொழி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மற்றொரு புறம் தொடர்ந்து குடும்பத்தினர் கைதியினுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிபிஐ விசாரணை கோரி தற்போது இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்கள். நிச்சயமா மௌனிகா, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்காடு என்ற பகுதியில், ஈச்சங்காடு பகுதியில் சபரிவர்மன் என்பவர் கடந்த 13ஆம் தேதி சிறைச்சாலையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே இன்று காலையிலிருந்தே அவரது உறவினர்கள் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக 3வது நாளாக உடலை வாங்க மறுத்து இன்று போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு நேரில் வந்து தங்கள் ஆறுதலை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது திமுக கட்சி சார்பாக கனிமொழி எம்பி சற்று முன் வந்து அவருடைய குடும்பத்தினரிடம் நேரில் ஆறுதல் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அவரது மனைவி ஆனந்தவள்ளி மற்றும் சகோதரி கௌதமி ஆகியோரை சந்தித்து நேரடியாக நடந்த விவரங்கள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டு வருகிறார். அப்போது அவர்கள் நேரடியாக தனது தம்பியை இங்கு தாமரைக்குளத்தில் உள்ள உதவி ஆய்வாளர் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று அவரை உடனடியாக காவல் நிலையத்திலிருந்து விட்டு விடுவேன் என தெரிவித்து அதன் பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது சிறையில் 3 வார்டன்களும் 8 கைதிகளும் விசாரணை கைதிகளும் தாக்கியதாக தற்போது முதல் தகவல் அறிக்கை என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். ஆனால் தற்போது அவர்கள் அந்த 8 விசாரணை கைதிகளை திசை திருப்புவதற்காக காவல்துறை இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் கனிமொழியிடம். தொடர்ந்து 3 சிறைத்துறை வார்டன்கள் மற்றும் அவர்கள் மட்டும் தாக்கியது தொடர்பாக இருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கை முழுமையாக திசை திருப்பி இந்த வழக்கை வேறு ஒரு வடிவத்தில் கொண்டு செல்வதற்காக காவல்துறை முயற்சி செய்து வருவதாகவும் தற்போது பரபரப்பான குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார்கள். மேலும் தங்களுக்கான தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அவற்றை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த விஷயம் தொடர்பாக நீங்கள் பாராளுமன்றத்தில் தங்களுடைய குரலை எழுப்ப வேண்டும் எனவும் அவர் குடும்பத்தினர் தெரிவித்து உள்ளனர். மேலும் தங்களுக்கான நிவாரண தொகை என்பது உடனடியாக வழங்குவதற்கான மாவட்ட நிர்வாகத்தை நீங்கள் வலியுறுத்தப்பட வேண்டும், அதே போல தமிழக அரசையும் வலியுறுத்த வேண்டும் எனவும் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக யாரெல்லாம் ஈடுபட்டுள்ளார்கள் அவர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் அதற்கான உறுதியை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தமிழக அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தற்போது அவர்கள் குடும்பத்தினர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தங்களது உடலை வாங்க மாட்டோம் என்று தெரிவித்தும் தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். மௌனிகா. தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.